சீமான் அவர்கள் கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில் ஒரு உயர் சாதி ஆணுக்கும் ஒரு கீழ் சாதி பெண்ணுக்கும் திருமணம் பண்ணி வைப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வச்சு, இது கட்சி ஆஃபீஸா இல்லை கல்யாண மண்டபமா? இல்லை, சீமான் அந்த கேள்வியை கேட்கறதுக்கான தகுதி அடைஞ்சிட்டாரான்னு பார்க்கணும். இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயம் ட்ரெண்டில் வந்தாலும் அதில் ஒரு 4 வார்த்தை பேசுவார். ஒவ்வொரு மாநிலத்தின் வளர்ச்சி போக்கு தகுந்தால் மாதிரி அந்த மாநிலத்தின் முற்போக்கு சக்திகள் பிரதிநிதித்துவப்படுத்துவது தான் கம்யூனிஸ்ட் கட்சி. நான் நாம் தமிழர் கட்சியை கேட்கிறேன், குடியரசியல் என்று நீங்கள் பேசலையா? ஏன் அந்த பார்வையை வைக்கிறாருன்னு நினைக்கிறீங்க சீமான் அவர்கள்? சமூகம் சார்ந்து லைக் ஒரு உயர் சாதியை சேர்ந்த ஒருத்தர் இன்னொரு சாதியை சேர்ந்தாங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் தயக்கம் காட்டாம முன் வருமாங்கிற கேள்வியை ஏன் அவர் வைக்கிறார்? இல்ல, அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்று அரசியலாக நீண்ட காலமாக தொடர்ந்து நாங்கள் பேசி வருகிற அரசியலை ஒரு தாக்கணும்னு நினைக்கிறார். அதாவது மாற்று தான் இப்ப ஒண்ணும் இல்லை, அவர் விஜய் மேலையும் போய் பாயிறாரு. மாற்றுங்கிற இடத்துக்கு தான் மட்டுமே இருக்கணும்னு நினைக்கிறார். அதுக்கு பேட்டி கொடுத்தா போதும்னு நினைக்கிறார். ஆனா நீங்க வேலை பார்க்கணும்ல. இல்ல சார், ஒரு தொழிலாளிக்கு பாஜகவை பத்தி இந்த விஷயங்கள் வரும்போது பாஜக ஆபீஸ்ல ஒரு இந்து பையனுக்கும் இஸ்லாமிய பெண்ணுக்கும் திருமணம் நடத்தி வைப்பீங்களாங்கிற கேள்வியில நியாயம் இல்லை. ஏன் நீங்க நடத்தி வைப்பீங்களான்னு நான் கேட்கிறேன். அவங்க நடத்தி வைக்க மாட்டாங்க தானே. இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க நிலைப்பாடு என்ன எடுக்கிறீங்க? தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்கும் போது அவங்களை திரட்டி அந்த இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினது சீமான் அவர்கள் தான். ஏன் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை ஆர்ப்பாட்டமா மட்டும் ஏன் ஒரே ஒரு இருங்க, நான் கேக்குறேன், அந்த கன்சிஸ்டன்டான போராட்டத்துல இவங்க எல்லாம் எங்க நின்னாங்க? இல்ல சார், ஒரு நாள் ஒரு ஈவெண்ட்டுங்க, ஒரு பேட்டிங்க, ஒரு பிரச்சனை திமுகவுக்கு எதிராக வரும்போது பயன்படுத்திக்கிறதுங்கிறதுக்கு பேரு அரசியல் சந்தர்ப்பவாதம். தமிழ்நாட்டுல மாற்று அரசியல்னு பேசுனா மாற்று கொள்கைகளோட அதை பேசு. அதற்காக மக்களை வழிநடத்துங்க. அதற்காக வெறும் பேட்டி மட்டும் கொடுத்தா பார்த்தாது. அதற்கான கள செயல்பாடுகளை முன்னெடுக்கணும். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திருமிகு சிந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சாதி மறுப்பு திருமணங்கள் அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா நினைச்சீங்கன்னா கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ் தமிழ்நாடு முழுக்க திறந்தே இருக்கும். காதலர்கள் பயப்படாம வாங்க, நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்ட்டு கௌசல்யா அவர்கள் ஒருங்கிணைத்திருந்த ஈவெண்ட்ல உங்களுடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் பேசியிருந்தார். அதற்கு பலதரப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து ஆதரவு, சிலர்கிட்ட இருந்து எதிர்ப்பு வந்தது. ஈவன் சொல்ல போனால் பாஜகவை சேர்ந்தவங்க பாஜக ஆஃபீஸ் கூட திறந்திருக்கும், நீங்கள் இங்கே வரலாம், கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், காதலர்கள் பயப்படாமல் வாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த அண்ணாமலை அவர்களே குறிப்பிட்டிருந்தார். சீமான் அவர்கள் பாஜக ஆஃபீஸில் இந்து பையனுக்கும் முஸ்லீம் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்களாங்கிற ஒரு கேள்வியும், கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில் ஒரு உயர் சாதி ஆணுக்கும் ஒரு கீழ் சாதி பெண்ணுக்கும் திருமணம் பண்ணி வைப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வச்சு, இது கட்சி ஆஃபீஸா இல்லை கல்யாண மண்டபமா அப்படின்னு கொஞ்சம் நகைப்புக்குரிய விஷயமா பார்த்து, ஆனால் அதே நேரத்தில் இதெல்லாம் பேசுறது பாராட்டத்தக்கது தான் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சீமான் அந்த கேள்வியை கேட்கறதுக்கான தகுதி அடைஞ்சிட்டாரான்னு பார்க்கணும். ஏன்னா இப்போ இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்களில் நாங்கள் இவ்வளவு ஒரு கடுமையாக கண்டிச்ச தலைவர் வேற ஒருத்தர் கிடையாது. சீமானை கண்டிச்சிருக்கோம் தனிப்பட்ட முறையில் தலைவரை சொல்லி. எதுக்காக கண்டிச்சோன்னா, அவர் சம்பந்தப்பட்ட ஒரு தனிப்பட்ட வழக்கு வரும்போது அந்த வழக்கில் தொடர்புடைய பெண்ணை அவர் பேசின விதம், அந்த பெண் அவர் முன்கூட்டியே அவர் காதலிச்சதா சொன்னார். ஸோ நாங்கள் காதலித்தவர்கள் அல்லது சாதி மறுப்பு திருமணம் செய்ய விரும்புகிறவங்க குடும்பத்தோட ஒத்துழைப்பு இல்லாதப்போ அல்லது குடும்பத்தால் மிரட்டப்படுறப்போ வாங்க ஆதரவு தரோன்னு சொல்கிறது ஒரு சமுதாய பொறுப்புள்ள குரல். அதை கிண்டல் பண்ணுறதுக்குன்னு ஒரு பேட்டி ஆரம்பிக்கிறார் பார்த்தீங்களா? அந்த இடத்துல அது நீங்கள் யாரை வேணால் என்ன வேணால் கேள்வி கேளுங்க, ஆனால் அந்த கேள்வி கேட்கறதுக்கான ஒரு குறைந்தபட்ச தகுதியாவது வளர்த்துக்கணும்னு நினைக்கிறேன் சீமானவரை. இல்லை சார், வேட்பாளர்களை சாதி பார்த்து நான் நிப்பாட்ட மாட்டேன், சாதி பார்த்து எனக்கு ஓட்டு போடுவீங்கன்னா அப்படிப்பட்ட ஓட்டே தேவையில்லை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து காஸ்டுக்கு எதிராக பேசக்கூடிய சீமானவர்களுக்கு இதை பேசுறதுக்கு இன்னும் உரிமை அதிகமாக இல்லையே. சாதிக்கு எதிரான அரசியல்ங்கிறது ஏதோ இந்த மாதிரி அடையாள வார்த்தைகள் சம்மந்தப்பட்டது கிடையாது. இங்கே சுயமரியாதை இயக்கம் கண்டு சுயமரியாதை திருமணத்துக்கு சட்டம் கண்ட தமிழ்நாட்டில் ஆணவ கொலை நடக்குதுன்னு சொன்னால் ஆணவ கொலை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் வேணும்னு தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய இயக்கம் நாங்கள். எங்கே அதுக்கான ஏதாவது ஒரு மூமெண்ட் சொல்லுங்கள். நாங்கள் கன்சிஸ்டண்ட்டாக அதுக்கு போராடி இருக்கோம். தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும், ஒன்றிய அரசில் எப்படிப்பட்ட சட்டம் வேணும், 2 பக்கம் போராடுறோம். சீமானுடைய அரசியல்ங்கிறது வெறும் பேட்டி அரசியல். நாங்கள் அரிட்டாப்பட்டியில் போராடினா அங்கே பேட்டி கொடுப்பார். நாங்கள் சாம்சங்கில் போராடினா அங்கே எங்களையே விமர்சித்து பேசுவார். நாங்கள் அதையும் சகிச்சுக்கிட்டு சரி ஓகே ஒரு எதிர்கட்சி அது பேசட்டுங்கிற முறையில் நாங்கள் அவங்கள கடந்து போய்கிட்டு இருக்கோம். ஆனால் வெறும் பேசுவதே அரசியல்னு பண்ணிக்கிட்டு இருந்தா
சரி, இவரும் கவின் ஆணவ படுகொலை நடந்தப்பட்ட போது அவங்க பெற்றோர்கள்ட்ட போய் பேசுறாரு, ஆறுதல் கொடுக்கறாரு. தொடர்ந்து ஆணவ படுகொலைக்கு எதிராக சிறப்பு சட்டம் நிறைவேற்றணுங்கிற ஒரு குரலை தன்னுடைய நீங்க சொல்ற மாதிரியே ஒரு நிறைய பிரஸ் மீட்ஸ் வச்சாலும் எல்லா பிரஸ் மீட்ஸ்லயும் வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அது ஏன் தமிழக அரசு செய்ய தயங்குதுங்கிற விஷயத்த காட்டமா கேள்வி கேட்கிறாரு. ஆனா அவர் வந்து ஆணவ படுகொலை விஷயத்துக்கு எதிராக இல்ல, சிறப்பு சட்டத்துக்கு இல்ல அவரை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயம் ட்ரெண்ட்ல வந்தாலும் அதுல ஒரு 4 வார்த்தை பேசுவார். அதுல ஒரு கன்சிஸ்டன்சி இருக்காது. லீடருங்கிறவர் வந்து தனக்கு சாதகமா இருக்கோ பாதகமா இருக்கோ, நம்மளை விமர்சிக்கிறாங்களோ ஏற்கிறாங்களோ, நம்முடைய அரசியலை மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும். அதை எடுத்துட்டு போகும்போது அதுக்கு பல வடிவம் இருக்கும். உங்க ஒட்டுமொத்த கட்சியையும் இறக்கி விட்ட பிரச்சனை எது? உங்க மேலான வழக்குக்கு தானே இறக்கி விட்டீங்க. இந்த மாதிரி ஆணவ கொலை பிரச்சனைக்கு இறக்கி விட்டீங்களா? சாதி இல்லை என்று களத்தில் பேசுவதற்காக இறக்கி விட்டீங்களா? உங்க சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு பாதிப்பு வரும்போது காவல் நிலையத்துல முற்றுகையிடுவதற்கு ஆயிரக்கணக்கான பேர் திரண்டு வராங்க. ஸோ அதனாலதான் அதை சொன்னேன் நான். இது மாதிரியான விஷயங்கள்ல முதல்ல கம்யூனிஸ்ட் கட்சி அதை ஏன் சொல்லுச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசுறவரா அவர் இருக்கணும். இப்ப எங்களுடைய கட்சி அலுவலகத்துல ஒரு உயர் சாதியை சேர்ந்தவர் வேறு ஒரு சாதியில திருமணம் செய்வதற்கு வந்தா மறுக்க போறோமா? உங்களுக்கு புரிஞ்சுங்க. பி ராமமூர்த்தியுடைய திருமணம் தந்தை பெரியாரின் தலைமையில் சாதி மறுப்பு திருமணமாக நடந்திருக்கு. அவர் தான் இங்க தமிழ்நாட்டுல வந்து எதிர்கட்சி தலைவராக கம்யூனிஸ்ட் கட்சியை வழிநடத்தி போனவர். இப்படி நான் ஏராளமா சொல்ல முடியும். யார் ஒருத்தரையும் கம்யூனிஸ்டுகள் இந்த சாதியை ஆதரித்து நின்றார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனா எங்க மேல என்ன விமர்சனம் வைப்பாங்க? பிராமின் பார்ட்டிம்பாங்க, இல்லது வேற ஊர்ல ஒரு தலைவருடைய பேருக்கு பின்னால அவங்க குடும்ப பேரோ சாதி பேரோ இருந்ததுன்னா அதை சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரியான விமர்சனங்கள் வைப்பாங்க. இந்த கொள்கையே ஒட்டுமொத்த கட்சியை இயக்கமே சாதியை ஒழிப்பதற்காக இயங்குகிறது, அதற்கான புரட்சிகர பாதையில் செல்கிறதுங்கிறத மறந்துடுவாங்க. ஒவ்வொரு மாநிலத்தின் வளர்ச்சி போக்கு தகுந்தால் மாதிரி அந்த மாநிலத்தின் முற்போக்கு சக்திகள் பிரதிநிதித்துவப்படுத்துவதுதான் கம்யூனிஸ்ட் கட்சி. நான் நாம் தமிழர் கட்சியை கேட்கிறேன், குடியரசியல் என்று நீங்கள் பேசலையா? நீங்க அது மறைமுகமாக தமிழர்கள் என்பதையே சாதி அடிப்படையில் தான் நீங்க வரையறுத்தீங்க. இப்பவும் அப்படிதானே பேசுறீங்க. நாங்க என்ன கேட்கிறோம்? தமிழர்கள் சாதிக்கு அப்பாற்பட்டவர்கள்னு அவங்க சொல்றாங்க. சாதின்னு ஒண்ணு பேசாதீங்க, தமிழர்கள்னு பேசணும் அப்படின்னு தானே அவங்க. அந்த கன்சிஸ்டன்சி இல்லைன்றனா எங்க வந்து அந்த பிரச்சனை வருதோ. இப்ப கவின் படுகொலையே எடுத்துக்கலாம். அந்த பையன் வந்து திருமணம் செய்த பிறகு கூட கொல்லப்படலைங்க. இதுக்கு எதிராக வந்து ஒரு பொது மனநிலை உருவாயிருக்கு. இன்னைக்கு நாங்க வந்து காலகாலமா செஞ்சுட்டு இருக்கிற விஷயத்த பேசுறோம். திடீர்னு ஏன் கவனம் பெறுது? இப்படி ஒருத்தர் பேச மாட்டாங்களாங்கிற ஏக்கத்துல அது கவனம் பெறுது. ஏதோ நாங்க புதுசா அறிவிக்கல எங்க ஆபீஸ் திறந்திருக்கு. நாங்க ஆபீஸ் தொடர்ந்து திராவிடர் கழகங்கள்ல செஞ்சு வைக்கிறாங்க. சுயமரியாதை திருமணம் நடந்துட்டு தான் இருக்கு. பல்வேறு பெரியாரிய தலைவர்கள் வந்து அந்த விஷயத்தை முன்னெடுத்து வரவங்களை ஆதரிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, சிபிஎம் ஆபீஸ் கட்டினா ஆபீஸ் வந்து சிபிஎம்க்கு அதிகம். எங்களுடைய அலுவலகங்கள் பெரும்பாலும் இது மாதிரியான செயல்பாடுகளுக்கு, அதாவது சாதி மறுப்பு திருமணம் பண்ணலாம் அல்லது சமுதாயத்தில் வேறு விதமான ஒடுக்குமுறைக்குள்ளான அதை எதிர்த்து போராடுவதற்கு ஒரு கூட்டம் போடலாம், பேசலாம். கல்வி மறுக்கப்பட்டவர்களுக்கு இலவச கல்வி மையம் நடத்துறோம். நாங்க அலுவலகம் கட்டினா இது மாதிரியான செயல்பாடுகள் ரொம்ப இயல்பாக அந்த ஊர்ல எனேபிள் செய்யப்படும். மக்கள் வந்து கூடலாம், பேசலாம், ஒரு மாற்று ஒரு முற்போக்கு அரசியலை முன்னெடுக்கலாம். லீகல் ஃபைட்ஸ்க்கு எல்லாமே எங்களுடைய எல்லா கட்டமைப்பும் லாபம் சார்ந்து எங்களை சமுதாயத்தில் ஒரு சின்ன முன்னேற்றத்தை ஏன் அந்த பார்வை வைக்கிறாரு நினைக்கிறீங்க சீமான் அவர்கள்? சமூகம் சார்ந்து லைக் ஒரு உயர் சாதியை சேர்ந்த ஒருத்தர் இன்னொரு சாதியை சேர்ந்தாங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் தயக்கம் காட்டாம முன் வருமாங்கிற கேள்வியை ஏன் அவர் வைக்கிறார்? இல்ல, அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்று அரசியலாக நீண்ட காலமாக தொடர்ந்து நாங்கள் பேசி வருகிற அரசியலை ஒரு தாக்கணும்னு நினைக்கிறார். அதாவது மாற்று தான் இப்ப ஒண்ணும் இல்லை, அவர் விஜய் மேலையும் போய் பாயிறாரு. மாற்றுங்கிற இடத்துக்கு தான் மட்டுமே இருக்கணும்னு நினைக்கிறார். அதுக்கு பேட்டி கொடுத்தா போதும்னு நினைக்கிறாரு. ஆனா நீங்க வேலை பார்க்கணும்ல. இல்ல சார், அவர் பாஜகவை பத்தி இந்த விஷயங்கள் வரும்போது பாஜக ஆபீஸ்ல ஒரு இந்து பையனுக்கும் இஸ்லாமிய பெண்ணுக்கும் திருமணம் நடத்தி வைப்பீங்களாங்கிற கேள்வியில நியாயம் இல்லை. ஏன் நீங்க நடத்தி வைப்பீங்களான்னு நான் கேட்கிறேன். அவங்க நடத்தி வைக்க மாட்டாங்க தானே, அவங்களை எக்ஸ்போஸ் பண்றீங்க. ஓகே, அவங்க அதையே அரசியலா பண்றாங்க. ஓகே, நாங்க அதை எக்ஸ்போஸ் பண்றோம். ஆனா இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க நிலைப்பாடு என்ன எடுக்கிறீங்க? இப்ப இந்தியா முழுவதும் பாஜக என்கிற ஒரு ஆபத்து எழுந்து வரும்போது நீங்க அரசியலா என்ன நிலைப்பாடு எடுக்கிறீங்க? அவங்களை விமர்சிச்சாலே வீழ்த்திடலான்னு நினைக்கிறீங்க. தமிழ்நாட்டில் அவங்க ஒரு சக்தியே இல்லை அப்படின்றீங்க. இன்னைக்கு RSS வழி நடத்துதல் பாஜக அதிமுக இயங்குதுன்னு பாஜக சொல்லுது. தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான எதிர்கட்சி. தப்புன்னு கேட்கறது ஒரு அர்த்தம் என்ன? ஆமா, அவங்க வழிகாட்டுறாங்க, இயங்குறாங்கன்னு அர்த்தம். இப்ப நாம் தமிழர் கட்சி இந்த சீரியஸ் த்ரெட்டை புரிஞ்சுக்குதா? நாங்க எதற்காக ஒரு மதசார்பற்ற அணி என்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்கிறோம்? ஒட்டுமொத்த அரசியல் நிலைப்பாட்டிலிருந்து அது வெளிப்படுது. எங்களுக்கு 1000 முரண்பாடுகள் இருக்கு. ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு ஆட்சியோடு நிறைய முரண்பாடு இருக்கு. அதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டு நலனை பாதுகாக்கணும்னா ஒரு ஒற்றை இந்தியாவை நோக்கிய ஒற்றை மதத்தை முன்வைக்கிற, அதுவும் பார்ப்பனிய அடுக்கை அப்படியே கட்டமைக்க விரும்புகிற ஒரு சக்தியை வளர முடியாது.
அப்ப நாங்க வந்து தெளிவான நிலைப்பாடு எடுக்கும் போது எங்களை என்ன மாதிரியான இப்ப நாங்க நடத்தின சாம்சங் போராட்டத்துல போய் நின்றுக்கிட்டு இவர் என்ன பேசினாரு? அப்போ உங்களுக்கு ஒரு மேடை கிடைக்கணும். அரிட்டாப்பட்டியில போய் என்னங்க பேசினாரு? அரிட்டாப்பட்டியில போராடி தடுத்தோம் நாங்க. தமிழ்நாடு அரசு அந்த முடிவு எடுத்தது. போராட்டம் நடந்து அடுத்த நாள் நாங்க போராடிட்டு போனா அடுத்த நாள் போய் இவர் என்ன பேசினாரு? இல்ல சார், போராட்டங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் ஒரு கம்யூனிஸ்ட் வழக்கமா வந்து ஒரு ஆட்சி நடக்கும் போது எவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லா போராடுவாங்க, அந்த அளவுக்கு போராடுறாங்களா? கூட்டணியில இருக்காங்கிற காரணத்துக்காக சில தயக்கங்களோட அவங்க டீல் பண்றாங்கிற பார்வையா சீமான் முன்வைக்கிறாரு. அது தவறான பார்வை. பல பேர் நாங்க அப்படி முன்வைக்கிறது வந்து இப்ப நாங்க எடுத்திருக்கிற அரசியல் நிலைப்பாட்டை நாங்க முன்வைக்கிறோங்க. இப்ப நாங்க எதிர்கட்சியாக இன்றைக்கும் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி ஒரு எதிர்கட்சியாக பண்ண வேண்டிய எல்லா ரோலையும் நாங்க மட்டும் தான் பண்றோம். நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம். வேற யார் எங்களை போல போராட்டம் கட்டமைச்சாங்க? அவங்க வந்து எங்களை பேசணும். நீங்க மத்திய ஆளுங்கட்சிக்கு ஊதுகுழலா இருக்கிற அதிமுக தமிழ்நாட்டுல வந்து நான் எதிர்கட்சியா இருப்பேன்னு சொல்றது வந்து ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா மத்திய ஆளுங்கட்சி பல கொள்கைகளை போட்டு நிர்பந்திக்கும் போது அமைதியா வாய்மூடி இருக்கீங்க. மும்மொழி கொள்கையா கூட இருக்கட்டும், எதிர்த்து பேசுவதாக பெருசா பேசுவாங்க. சரி, கூட்டணி சேர்ந்தீங்கல்ல, அந்த மும்மொழி கொள்கையை திணித்து கல்வி உரிமை மறுக்கப்படும் பொழுது அதை வாங்கி கொடுக்கறதுக்கு என்ன பேசுனீங்க? அதுக்கு பிறகு வக்ஃபு வாரிய சட்டத்தை எதிர்த்துன்னு சொன்னீங்கல்ல, கூட்டணி சேர்ந்த பிறகு கம்கம் ஆயிட்டீங்கல்ல. அதே மாதிரி அமித்ஷா அவர்களே சொல்ல வச்சிருக்காருல்ல சார், காமன் மினிமம் ப்ரோக்ராம் எங்க போடுவாங்க? இப்ப என்ன போட்டிருக்காங்க? இருங்க, நான் அதே மாதிரி இந்த சீமான் விஷயத்துக்கு வரேன். நானு இப்ப தமிழ்நாட்டுல எதிர்கட்சியாக தமிழ்நாடு அரசு தவறு செய்யும் போது யார் எதிர்த்து நிக்கிறா? வேங்கை வேலுக்கு வெளிச்சம் வந்த பிறகு எல்லாரும் வரலாம். இந்த முதல் போய் நின்ன எம்எல்ஏ யாரு? அந்த பிரச்சனையை வெளியில கொண்டு வந்தவர் யாரு? அது தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறது, கன்சிஸ்டன்டா போராடுறது யாரு? பாச்சாத்தி போராட்டம் 30 ஆண்டுகள் கன்சிஸ்டன்டா நின்று ஜெயிச்சிருக்கோம். அது அதிமுகவோட இருந்திருக்கலாம், பின்னால வந்திருக்கலாம். அது இல்ல, ஒரு போராட்டத்தில் எடுக்கிற நிலைப்பாட்டுல தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நின்று நீதியை நிலைநாட்டுவதற்கு நீண்ட காலம் போராடணும். பேட்டி கொடுக்கறது ஈஸி சார். தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்கும் போது அவங்களை திரட்டி அந்த இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினது சீமான் அவர்கள் தான். ஏன் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை இன்னைக்கு நடந்த ஆர்ப்பாட்டமா மட்டும் ஏன் பாருங்க? இருங்க, தூய்மை பணியாளர் பிரச்சனை வந்து இன்னைக்கு மதுவந்தி போறதும் தமிழிசை சவுந்தரராஜன் போறதும், சென்னையில மையத்துல உங்களுக்கு ஒரு அரசியல் பிரச்சனை வேணும், அது ஒரு தொழிற்சங்கம் நடத்துற போராட்டத்துல இடம் கிடைச்சா போயிடுறீங்க. செங்கொடி சங்கம் தொடர்ந்து கன்சிஸ்டன்டா போராடி நிரந்தரப்படுத்துகிற போராட்டத்தில் சில 1000 தொழிலாளிகள் நிரந்தரப்படுத்திட்டு மீதி இருக்கிற தொழிலாளிகளுக்கு போராடிக்கிட்டு இருக்கு. நான் கேட்கிறேன், அந்த கன்சிஸ்டன்டான போராட்டத்துல இவங்க எல்லாம் எங்க நின்னாங்க? இல்ல சார், ஒரு நாள் ஒரு ஈவெண்ட்டுங்க, ஒரு பேட்டிங்க, ஒரு பிரச்சனை திமுகவுக்கு எதிராக வரும்போது பயன்படுத்திக்கிறதுங்கிறதுக்கு பேரு அரசியல் சந்தர்ப்பவாதம். நான் என்ன சொல்றேன், சாதகமாக அந்த போராட்ட களத்தில் அதை பயன்படுத்தவே கூடாதுன்னு நினைக்கிறீங்க? பயன்படுத்தும் போது அது அரசியல் கட்சிகள் அரசியல் செய்யாம அவியலா பண்ணணும்னு கேட்டவரை நம்ம முதல்வர். அந்த அரசியலுடைய விளைவையும் சேர்த்து பேசுங்க. நீங்க வெறுமனே அரசியல் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அதை பாதிக்கப்பட்டவங்க வந்து உங்களுக்கு பொம்மையா? அங்க அடி வாங்குறவனும் அங்க மிதி வாங்குறவனும் பொம்மையா? உங்களுக்கு தேவையானப்ப நீங்க வெளிச்சம் தேடி அந்த இடத்துக்கு வந்து நிப்பீங்க, நீங்க என்ன வேணா பேசுவீங்க. அதுக்கான விளைவுகள் அவங்க அனுபவிக்கணுமா? இந்த கேள்வி இருக்குல்ல. அப்போ தமிழ்நாட்டுல மாற்று அரசியல்னு பேசுனா மாற்று கொள்கைகளோட அதை பேசுங்க. அதற்காக மக்களை வழிநடத்துங்கள். அதற்காக வெறும் பேட்டி மட்டும் கொடுத்தா பார்த்தாது, அதற்கான கள செயல்பாடுகளை முன்னெடுக்கணும். கம்யூனிஸ்ட் கட்சி அதை செய்யுது. தீண்டாமை ஒழிப்பு முன்னணின்னு ஒரு மேடையை போட்டு ஜாதி இல்லைங்கிறதுக்கும் ஜாதி ஒழிப்பதற்கும் களத்துல போராடி பல இடங்களில் நேரடி நடவடிக்கை எடுத்து வழக்குகளை எதிர்கொண்டு, நீங்க நந்தினி வழக்கு உங்களுக்கு என்ன நிலைமை இன்னைக்கு வரைக்கும் யார் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்க? அதுல இந்து முன்னணியை சேர்ந்த ஒருத்தன் கொலைகாரன். அந்த வழக்கு கன்சிஸ்டன்டா போராடிக்கிட்டு இருக்கும். இப்ப வரைக்கும் அதோட வழக்கோட நிலைமை என்னன்னு என்னால சொல்ல முடியும். அந்த வழக்கு வந்தப்ப பேட்டி கொடுத்தவங்க எல்லாம் இன்னைக்கு எங்க சொல்லுங்க? இந்த வழக்குகள்ல பேசுறீங்களா? கவின் கொலை, இந்த வழக்குல நீங்க கன்சிஸ்டன்டா போராடுவீங்களா? நாங்க போராடுவோம். போராடுவோம். இந்த கன்சிஸ்டன்ட்ங்கிற வார்த்தையை பல நேரங்கள்ல பேசுங்க. இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப திருநெல்வேலியில சிறப்பு சட்டத்தை நிறைவேற்ற மாட்டாங்கிறதுக்கு அதே கன்சிஸ்டன்டான போராட்டத்தை குரல் கொடுக்கிறோம். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பேசுறோம். சிஎம் இருக்கிற என்ன பண்ணும்? அப்புறம் இருக்கிற சட்டத்தை பயன்படுத்தி கோகுல்ராஜ் கொலை வழக்குல தோழர் பாப்பா மோகன் போராடலைன்னு சொன்னா நீங்க இந்த கேள்வி என்னை பார்த்து கேட்கலாம். ஆனா நாங்க புது சட்டம் கேட்கறதுக்கான தேவையை இருக்கிற சட்டத்தை பயன்படுத்தி போராடும் போதுதான் அதோட பற்றாக்குறையில இருந்து வருது. ஒன்றிய அரசு இதில் நிறைவேற்ற முடியும், மாநில அரசு நிறைவேற்ற முடியும். ஒன்றிய அரசோட நெருக்கமா இருக்குன்னு சொல்றவங்க ஒன்றிய அரசை பத்தி இந்த கேள்வியே கேட்காம மாநில அரசு மட்டும் கேட்டா அது பேர் அரசியல். ரெண்டு பக்கமே வலியுறுத்திட்டு இருக்கிற கம்யூனிஸ்டுகள் கேட்டா அது கொள்கை. இதுதான் நான் வித்தியாசம்னு சொல்றேன். ஸோ நாம கேட்க வேண்டிய கேள்வியை சரியான இடத்துல சரியான நேரத்துல எழுப்பணும், பதிலுக்காக எழுப்பணும்.